வெல்கம் டு சிலோன்வை செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. மகிந்த வீட்டில் சிக்கப்போகும் அதிமுக்கிய அரசியல்வாதி. பொருளாதார பிரச்சினையால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள். நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் எம்.ஏ. சுமந்திரன். யாழ் மாவட்டத்தில் 10 சபைகளை கைப்பற்றுவோம் கஜேந்திரகுமார் நம்பிக்கை. செம்மணி புதைகுழி தொடர்பில் அனுர அரசு வழங்கியுள்ள உறுதி. சட்டத்திற்கு புறம்பாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கவில்லை. இனி விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பில் அனுர அரசு வழங்கியுள்ள உறுதி. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த புதைகுழியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும். இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தால் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. எனவே நீதிமன்றம்தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும். இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி அல்லாஹ் மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியையும் ஒப்பற்ற தியாகத்தையும் குறிக்கும் ஹஜ் பெருநாள் இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாக கருதப்படும் மக்கா யாத்திரையின் காரணமாக தனித்துவமானதாக அமைவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். மதம் மானிட சமூகத்தை மனித நேயத்துடன் பூரணப்படுத்தவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வருகை தருகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையுடன் இறைவனை வணங்குவதற்காக மக்காவுக்கு வரும் இந்த ஹஜ் யாத்திரை ஏனைய அனைத்து மதங்களுடனும் சமத்துவமாக வாழும் போதனையை உள்ளடக்கியது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். மேலும் இந்த ஹஜ் யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதுடன் ஹஜ் கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் இது இருக்கின்றது. உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது ஹஜ்ஜின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். ஒரு நாடாக நம் முன்னால் உள்ள சவால்களை முறியடித்து நாம் விரும்பும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வதில் அனைவரின் கூட்டு முயற்சி, தலையீடு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. ஹஜ் கொண்டாட்டம் அந்த பொதுவான நோக்கத்திற்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குகிறது என்பதையும் நான் இங்கு நினைவு கூறுகின்றேன். உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும். ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடனும் வெறுப்புடனும் பார்க்கும் சமூகத்திற்கு பதிலாக அனைவரையும் சகோதரத்துவத்துடனும் அன்புடனும் வாழும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப நமது அரசாங்கம் எடுக்கும் முயற்சியில் தமது புனிதமான நம்பிக்கையுடன் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றாக கொண்டாடும் ஹஜ் பெருநாள் நமது பயணத்திற்கு பெரும் ஆசீர்வாதமாகும். இந்த நாட்டில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈத்துல் அல்ஹா ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள், ஈத் முபாரக் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். அஸ்வசும கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அஸ்வசும கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்பொழுது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பன்னலகே குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 4,20,000 குடும்பங்களின் அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தற்பொழுது நாடளாவிய ரீதியில் 1,38,000 குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் அரசியல் குழு தீர்மானம். நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்ந்த மற்றைய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேயர், தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று இரவு 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை இணைய வழியில் நடைபெற்றுள்ளது. இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் இமே சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினையால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள், அரசாங்கம் வழங்க உள்ள நிவாரணம். நுண்நிதி கடன்களால் நாட்டில் உள்ள பெரும்பாலான பெண்கள் தொடர்ச்சியாக பல சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய நாடாளுமன்ற உறுப்பினர் சன்மாலி குணசிங்க தலைமையில் உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகி தெரிவித்துள்ளார். இதேவேளை நுண்நிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நுண்நிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கவில்லை. சட்டத்திற்கு புறம்பான வகையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய தண்டனை விதிக்கப்பட்ட அதுல திலகரத்ன என்பவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு தனிப்பட்ட ஒரு நபரை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 12ஆம் தேதி வெசாக் பௌர்ணமி தினமன்று சில கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. பொது மன்னிப்பு வழங்கப்படும் நிபந்தனைகளுக்கு புறம்பான வகையில் பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். சில தரப்பினர் தகுதியற்ற கைதி ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வெளியிட்டு வரும் தகவல்களில் உண்மையில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காமினி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் 10 சபைகளை கைப்பற்றுவோம், கஜேந்திரகுமார் நம்பிக்கை. வடக்கில் கூட்டணியாக யாழ்ப்பாணத்தில் 10 சபைகளிலும் வன்னியில் 4 சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டணிந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவர்கள் இதனை மறுத்திருந்தனர். அதனை அடுத்து இதுகுறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள கஜேந்திரகுமாரின் இல்லத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரின் பங்கேற்புடன் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கூட்டணியாக இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றீர்கள் என வினவிய போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதன்படி யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களில் 10 சபைகளில் தம்மால் ஆட்சி அமைக்க முடியும் எனவும், வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அநேகமாக 4 சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கும் சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும், ஆகவே இந்த விடயத்தில் தமிழரசு கட்சி சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார். மஹிந்த வீட்டில் சிக்கப்போகும் அதிமுக்கிய அரசியல்வாதி, பல அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தாபய ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸ மகாராமையில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்திருக்கின்றனர். அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். திஸ்ஸ மகாராமாவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல, மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரிய வந்திருக்கின்றது. மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சிய சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பது தெரிய வந்ததை அடுத்து 2023 ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி அன்று பொது நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார். எனினும் 2023ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 20ஆம் தேதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு 1,48,00,000 ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றனர். அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதம் 2,22,600 ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு 1,48,00,000 ரூபாய் பெற்றிருக்கின்றனர். அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடியாக பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.